வரட்டு என்ன வேகமா காய்கறி நறுக்கிட்டு இருக்கானே. ஆமாக்கா, நானும் அதான் பார்த்துட்டே இருக்கேன், என்ன வேகமா நறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஏம்மா, எப்படிமா இவ்வளவு ஸ்பீடா காய்கறி நறுக்குற? எனக்கும் உங்கள் வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா அடுப்படி பக்கமே விட மாட்டா. அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுல்ல, அப்படியே பழகி போச்சு. ஓயாம அதை கட் பண்ண, இதை கட் பண்ண, அதை செய்ய, இதை செய்ய. உங்களுக்கும் பழகிருமாக்கா. அப்படி தான் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் சட்டு புட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும், ஒரு சோறை வடிக்கணும், ஒரு கூட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தானாக வந்துடும். ஏம்மா, எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்குலாம் ஸ்பீடாக வராதுமா. ஆமாமா, என்ன ஸ்பீடா காய்கறி நறுக்குற நீ? ஏடி நிவி, எனக்கு உன் வயசுலலாம் கல்யாணம் ஆகி போச்சு. என்னம்மா சொல்ற? நிவி வயசு 20 தானே ஆகுது, அப்பவே உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாமக்கா, அந்த காலத்துலலாம் சீக்கிரம் கட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அக்காவுக்கு நம்ம வீட்டில் அடுப்பு ரூம் எங்க இருக்குன்னு கூட தெரியாதே. நீ அந்த அன்னைக்கு எல்லாம் சட்டி சட்டியா பொங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பல்ல கட்டுறத பாரு. உண்மையை தண்ணிட்டு சொன்னேன், உனக்கு அடுப்படி எங்க இருக்குன்னு தெரியும். அட்லீஸ்ட் அங்க போய் அடுப்பு பொறுத்தனால உனக்கு தெரியுமா? ஒரு இளவும் தெரியாது. எம்மா, அவளை சும்மா இருக்க சொல்லு, சண்டை போடக்கூடாதுன்னா நான் அமைதியா இருக்கேன். அம்மா, சண்டையை ஆரம்பிக்காதீங்கம்மா, அமைதியா இருங்கள்மா. மூஞ்ச பாரு, இத்தனை கடுகளி மூஞ்சில போட்டு பொறிஞ்சிரும் போல. என்ன வசந்தி அக்கா, வெளியில உட்காந்து காத்து வாங்குற மாதிரி தெரியுது பிள்ளைங்களோட? ஆமா சோபா, வீட்டுக்குள்ளேயே இருக்க சிறையா இருக்கு. அதெல்லாம் வெளியில உட்காந்து மதியான சோத்துக்கு காய்கறி நறுக்குவோம்னு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சும்மா கதை பேசிட்டு இருக்கிறோம். வா, வந்து உட்காரு. உட்காரு ராஜி, உட்காரு. கோகிலா, அப்போ மத்தியானத்துக்கு சோறு பொங்க போறீங்களோ? என்ன குழம்புக்கா வைக்க போறீங்க? காளான் மாதிரி தெரியுது, காளான் கிரேவியா? ஆமாம் ராஜி, இந்த பிள்ளைங்க காளான் கிரேவி வெயின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுங்க. அதான் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்கெட் இருந்துச்சு, அதான் இன்னைக்கு அதை வச்சு முடிச்சிடலான்னு அதை வெட்டிக்கிட்டு இருக்கேன். காளான் கிரேவி நல்லா இருக்குமே. ஆமாம் ராஜி அக்கா, காளான் கிரேவி எப்பவுமே நல்லதா இருக்கும். உங்களுக்கு ஆசைனா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதானே? அது என்னமோ தெரியல சோபா, நான் வச்ச கறி குட்டே நல்லாவே இருக்க மாட்டேங்கி. நம்ம வசந்தி அக்கானா பாரு, டேஸ்ட்டாக வைப்பாங்க. என்ன வசந்தி அக்கா, வச்சிங்கன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொடுத்து விடுங்க, சாப்பிடணும். ஆட்டு ராஜி, வச்சேன்னா வாங்கவா கொடுக்கேன். அதான் என்ன இவ்வளோ நேரம் ராஜி அக்கா பிச்சை எடுக்காமல் இருக்கிறாங்களே, அந்த கேட்டாச்சுல. நான் பிச்சை எடுக்கவே நீ பாத்தியோ? நம்ம வசந்தி அக்காட்ட கொஞ்சம் குழம்புங்கிறது உனக்கு என்ன? இங்கே ஓசியில் எது கிடைச்சதா வாங்காமல் இருக்கிறீங்க, பெனாயில் கிடைச்சா கூட வாங்கிட்டு ஓடுவீங்க. ஆமாம், அந்த அன்னைக்கு எதுவுமே வாங்க மாட்டான். என்ன கோகிலா, பார்த்துக்கிட்டே இருக்க, உட்காரு, 2 பேரும் உட்காருங்க. காலையில் சாப்பிட்டீங்களாம்மா நீங்களாம்? அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டவங்க முதல் சாப்பிட்றத பற்றி பேசுங்க. இல்லைன்னா காலைல என்ன வச்சிங்க, எது வச்சிங்க, மிச்சம் இருக்கா மீதி இருக்கான்னு இந்த ராஜி அக்கா கேட்டு மறுபடியும் பிச்சை எடுத்துருவா. சோபா, உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு இது கோவப்படுதீங்க? சோபாத்தையோட சிரிப்பு தான். என்ன சுமி, உங்கள் ஸ்கூல்லலாம் பொங்கல் செலிப்ரேஷன் வைக்கலையா? அது இருக்குதே, 2 நாள் பொங்கல் செலிப்ரேஷன். ஐயா, பொங்கல் செலிப்ரேஷன் சொன்னது நான் வருது. நாளைக்கு என் காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன். அப்படியே நீவி உங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனா? ஆமாத்தே, நாளைக்கு தான் பொங்கல் செலிப்ரேஷன். வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருந்தாங்க. எங்க அம்மாட்ட அதை சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே கதை விட்டதுல மறந்தே போயிட்டேன். காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா இருக்குமே ஓய். ஆமாத்தே, நல்லா இருக்கும். நல்லா ஜாலியா பொங்கல் வச்சுக்கிட்டு கிளாஸே நடக்காது, சும்மா கேம்பஸ்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கேண்டீன்ல சாப்பிட வைக்கிற, அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கோம். மலரும் நினைவுகள். என்ன கோகிலா, நீயும் நானும் காலேஜில் எப்படி சுற்றுவோம், அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா சொல்லு? ஆமா சோபா, நல்லா இருக்கும்ல பொங்கல் செலிப்ரேஷன். அப்போ பொங்கல் வைக்கிறது, கிளாஸ் பயிலுவா நம்மளாம் சேர்ந்து என்னமா ஜாலியா இருப்போம். ஆமாம், சூப்பராக இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். ஏக்கா ராஜி அக்கா, உங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் வைப்பாங்களா? நீங்கள் காலேஜ்லாம் படிச்சிருக்கீங்களா? நீயும் கோயிலும் காலேஜ் படிக்கும்போது நாங்க படிக்க மாட்டோமோ? எங்க காலேஜ்லயும் பொங்கல்
செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன், எல்லா செலிப்ரேஷனும் வைப்பாங்க. நான் இங்க 10ஆம் கிளாஸ்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குலாம் அது ஒண்ணுமே தெரியாதும்மா. இந்த பிள்ளைவ காடுக தான் பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷனு, அந்த செலிப்ரேஷனு, இந்த செலிப்ரேஷன் சொல்லுவாளுங்க. நாளைக்கு பாரு நிவியை கையிலேயே பிடிக்க முடியாது, அது இதுன்னு உயிரை வாங்கிடுவா. எட்டி நிவி, உன்னை தாண்டி என்னெல்லாம் நாளைக்கு போட்டு போகணுமோ இன்னைக்கு எடுத்து வச்சிரு. போகிற நேரத்துக்கு அது வேணும், இது வேணும், பூ வேணும், வளையல காணணும், சாலை காணணும்னு காலையிலே பாடாப்படுத்தாத. ஏக்கா என்னதான் இன்னைக்கு எடுத்து வச்சாலும் போற நேரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று தொலைஞ்சு தாங்க போகும். நான் தான் எத்தனை தடவை எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆமத்த சோபாத்தா, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. என்னதான் மணிக்கு எல்லாம் பிளான் எடுத்து வச்சாலும் கரெக்ட்டா போற நேரத்துக்கு கிளிப் கிடைக்காது, ஏதாச்சும் ஒன்று தொலைஞ்சு போயிடும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாம்மா? நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்? ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன். பிள்ளை கடையில என்ன ட்ரெஸ் போட்டு வருதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டு வச்சுதான் ஒன்று போல போட்டு போகணும்னு சொல்லியிருக்காளுங்க. அதை பார்த்தா போட்டு போகணும். இந்த காலத்து பிள்ளைக்கு என்னலாம் இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. என் காலத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் தீபாவளிக்கு எடுத்து தருவாங்க, அதோடு முடிஞ்சிருச்சு. ஏக்கா வசந்தாக்கா, அது உங்க காலம்க்கா. இந்த காலத்து பிள்ளைகளா? அப்ப இது வேற காலம். என்ன காலமாமா? என்ன வசந்தாக்கா எந்திரிச்சிட்டீங்க? காய்கறி வெட்டியாச்சு. அவர் வேற வந்துடுவாரு. சீக்கிரம் போய் சோத்து போட்டு இட்லி கிரேவியை வச்சா சாப்பிடுவாங்கல்ல. டைம் ஆச்சு போச்சுல சோபா. ஆட்டுக்கா போங்க, நீங்க போய் சமையல் போங்க. அக்கா மறக்காம குழம்பு வச்சா கொடுத்து விட்டுருங்கக்கா. நீங்களாம் சமையல் பொங்கிட்டீங்களாமா? என் மாவி அப்பமே பொங்கி வச்சிருக்கோம். நான் இனிமேல் தான்க்கா பொங்க போகணும். நானும் பொங்க போறேன். ஆமா, நானும் கொஞ்சம் பொங்கணும். நீங்க என்ன பொங்க போறீங்க? அதான் வசந்தா கிட்ட குழம்பு வாங்கியாச்சு. நான் உன்கிட்ட பேசவே கிடையாது. சரி வேணா போயிட்டு வரேன். எட்டி என்ன வரீங்களா இல்லை இங்கேயே உட்காந்து படிக்க போறீங்களா? போமா, நான் பின்னாடியே வரோம். நாங்களும் வரோம். சரி நான் போயிட்டு வரேன் தே. நான் போயிட்டு வரேன் தே. ஆட்டுமா, போயிட்டு வாங்க. போயிட்டு வா சுமி. சரி வாங்க, நம்மளும் வீட்டுக்கு போவோம். எங்க அத்தை அப்படியே கூட்டுட்டு இருந்தா கத்திக்கிட்டு இருப்பா. சரி சோபா வா போவோம். நானும் போய் சோறு பொங்கணும். டைம் என்ன இருக்கும்? இது வேற இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் சொன்னா இந்த நாய் என்ன இன்னும் எந்திக்காம தூங்கிக்கிட்டே இருக்கு. எக்கா எந்திரிக்கா, டைம் ஆச்சுலக்கா. இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் சொன்னா காலேஜ் கிளம்பணும், சீக்கிரம் எந்திக்கணும், குளிக்கணும், கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கா. நிவி, ஏட்டி நிவி எந்திரிட்டி. என்னமக்கா எந்திரிச்சிட்டீங்களா? அம்மா அக்கா எந்திக்கவே மாட்டிக்காமா. இவதான் நைட்டு போல சொன்னா, சொல்லிட்டு தூங்குனா. காலையில என்னை எழுப்பி விட்டுரு, நான் காலேஜ் கிளம்பணும், நேரம் ஆயிரும் அப்படின்னா நைட் தூங்கிக்கிட்டே இருக்கு. அப்படிதானே ஒரு சொல்லு கூப்பிட்டு எந்திக்கான்னு பாரு எப்படி படுத்து கிடக்குன்னு. எட்டி நிவி எந்திரிட்டி, காலேஜுக்கு நேரம் ஆகுது. அப்புறம் போற நேரத்துக்கு அது இல்லை இது இல்லைன்னு கத்திக்கிட்டு குதிச்சுட்டு திரிவா. எந்திரிமா. காலேஜுக்கு டைம் ஆச்சு, செத்த போன மாதிரி படுத்து கிடக்க. இந்த அலறிட்டாமா. அப்பா அப்ப ஃப்ரீயா படுக்கலாம். நான் சுடுதண்ணி போட்டியா? நான் போய் குளிக்க போறேன். எல்லாம் போட்டு வச்சா திருப்பி குளி. சரி வா, நான் போறேன். ஏட்டி நீ என்ன மறுபடியும் படுத்துட்ட? ஸ்கூலுக்கு போலையா? ஏந்திரி. அம்மா அவ இப்பதானம்மா குளிக்க போயிருக்கா. அவ குளிச்சதுக்கு அப்புறம் நானும் போய் குளிக்கேம்மா. என்னமோ பண்ணுங்க, டயத்துக்கு ஸ்கூலுக்கு போயிருங்க. ஏட்டி என்ன மலாந்து விட்டத பாத்துக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போலையா? குளிக்கலையாட்டி நீ? அதான் நீ குளிக்க போனியே, அதான் நீ போனதுக்கு அப்புறம் வந்து குளிக்கலாம்னு படுத்து கிடக்கேன். குளிச்சிட்டியா? அதெல்லாம் குளிச்சு முடிச்சிட்டேன். என்ன குளிரு. அம்மா சுடுதண்ணி தான் போட்டு கொடுத்தா. சுடுதண்ணி குளிச்சுமா குளிருது. ஆமாட்டி, நம்ம ஊர்ல இப்ப நைட் மழை பெய்யுது பாத்தியா? அதனால என்ன தண்ணி குளிச்சாலும் குளிரதான் செய்யுது. சரி பெட்ட விட்டு எந்திரி, நான் கிளம்ப போறேன். சரி நானும் குளிக்க போறேன்ல, அம்மா ஆடிடுவா. என்ன ட்ரெஸ் போடலாம்? அம்மா நியூ இயர்க்கு எடுத்து கொடுத்தா அந்த ட்ரெஸ் போடுவோமா, தீபாவளி ட்ரெஸ் போடுவோமா? சரி பாப்போம், என்ன ட்ரெஸ் போடலான்னு பாப்போம். சரி பிள்ளைய கிட்ட ஃபோன் போட்டு கேட்போமா? சரி என் ஃப்ரெண்டு வைகிட்ட ஃபோன் போட்டு கேட்போம். ஹலோ வைடி, நிதி பேசுறேன்டி. கிளம்பிட்டியா காலேஜுக்கு? என்ன ட்ரெஸ் போட்டு வரதுனே ஒரே குழப்பமா இருக்குடி. சாரி உடுத்தணுமா? நீங்களா சாரி ஏட்டி உடுத்திருக்கீங்க?
எடுத்து வச்சியா? அதான் பார்த்துட்டு தானடி இருக்கேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாப்பிட்டியா காலையில? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? உங்களெல்லாம் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு தாண்டி சாப்பிடணும். அவள் எங்க கிளம்பிட்டாளா? கிளம்பிக்கிட்டு இருந்தா. ஆடாத ஆட்ட ஆடுதான் ரூம் விட்டு வெளில வந்துட்டேன். அங்க ஒரு மகா வந்துட்டா, கிளம்பி வந்துட்டாளா? அக்கா நல்லா இருக்குக்கா, சேலை சூப்பரா கட்டிருக்கக்கா. தேங்க்ஸ் சுமி, நல்லா இருக்குல? அம்மா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்காமா? நிவி ஏமா கோமா இருக்க? என்னடி சேலை கட்டிருக்க? மாறாப்பு தெரியுற மாதிரி. அம்மா இது புள்ள ஸ்டைல்மா, இப்படி தான் கட்டறாங்க. இது நீ கட்ட நார்மல் saree இல்லம்மா, இது ஒரு டிஃபரண்டான saree. இதுக்கு இப்படி தான் நம்ம கட்டணும். இப்படி போய் கட்டி ரோட் நடக்க என் மானத்தை வாங்க போறேன். உங்க அப்பா மானத்தையும் என் மானத்தையும். நீ ஒன்று காலேஜ் போகண்டா, ஒன்றும் போக வேண்டாம். படிக்க போனால் பிள்ளைகளுக்கு கூறு வளரும்னு சொல்லியிருக்கு. இருக்க அறிவில் மழுகி போகுது. எம்மா இந்த சேலை இப்படி தான் கட்டணும். இதான் இப்போ ட்ரெண்டு, நல்லா தானம்மா இருக்கு. இப்படியா வயிறு தெரியுற மாதிரி? ஏம்மா அவளை திட்டுறேன்? இப்போ உனக்கு என்ன, இந்த ட்ரெஸ் பிடிக்கல அவ்வளோதானே? உங்ககிட்டலாம் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. பொருள் நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். அதான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டாலாமா? ஏம்மா என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கேன் நீனு? யார்கிட்ட சட்டை தச்சு கொடுத்தா? நம்ம ராஜ்யத்தை தான். இல்லையே காடுகளுக்கு வர வர ட்ரெஸ் எப்படி பண்ணணும் கூட தெரியலையே. இப்போ அவளை நான் பார்க்கலன்னு அப்படியே தானே போயிருப்பா ரோட் நட்டுக்க. என் மானம் ஃபுல்லாக போயிருக்கும். நம்ம தாயை விட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும். போதுமா? இது நல்லா இருக்கா? இது பரவாயில்ல. அது என்ன டீ முந்தா நீ விட்டுருக்க, ஏற்றி குத்த வேண்டி தானே? அம்மா என்ன பாடா படுத்தாதம்மா, இது புள்ள ஸ்டைலுமா, உனக்கு தெரியலனா விட்டு. சரி நல்லா தான் இருக்கு. இப்போதான் பொம்பளை பிள்ளையை பார்க்க பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியுது. சரி நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. துட்டு எடுத்து வச்சிட்டியா டீ? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. ஏய் சிந்து வாடி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிவி உனக்கு saree சூப்பரா இருக்குடி. உனக்கு சாரிலாம் கட்ட தெரியுமா? என்னடி நீ சுடிதார்ல வந்திருக்க, saree உடுத்தலையா? அதை ஏண்டி கேக்குற? saree உடுத்தலாம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சாரியே உடுத்த வர மாட்டேன்றுச்சு. சரி அதான் saree எடுத்து பேக்ல வச்சிருக்கேன், காலேஜ் போய் கட்டிக்கலாம் அப்படின்னு. நானே யூடியூப் பார்த்தாண்டி நானே saree உடுத்துனேன். அப்படியே நிவி சூப்பரா இருக்கும் saree, நல்லா உடுத்திருக்க. என்ன காலேஜ் போய் கட்டி விடுவியாடி? கண்டிப்பா சிந்து, நான் கட்டி விடுறேன். பஸ் தான வர மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படி தான் பையலுலாம் வந்திருக்காங்களோ, அழகழகா வந்திருப்பாங்க. எல்லா பேரும் சூப்பரா வந்திருக்கும். ஆமா இன்னைக்கு நல்லா இருக்கும். பையனோட கோலம் போடணும், நிறைய வேலை இருக்கு. எப்படா காலேஜ் போகணும் இருக்கு. நிவி நம்ம காலேஜ் பஸ் தான் நினைக்க, பஸ் வந்துருச்சு போல. ஆமா சிந்து வந்துருச்சு போல. இன்னைக்கு ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம். வா நிவி பஸ்ல ஏறு. போலாம் சிந்து.